இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அம்ரி கோ வழக்கில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய சட்டத்துறை அலுவலகம் முடிவு. கடந்த 2016 மற்றும் 2017 ஆண்டுகளில் காணாமல் போன சமூக ஆர்வலர் அம்ரி சீமாட் மற்றும் பாதிரியார் ரெய்மண்ட் கோ ஆகியோர் வழக்குகளில் உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்புகளை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப் போவதாக சட்டத்துறை அலுவலகம் அறிவித்துள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதியின் முடிவை மறுபரிசீலனை செய்த பிறகு தீர்ப்பிற்கு எதிராக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்றும் நேற்று புதன்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இவ்வழக்கில் கடந்த செவ்வாய்க்கிழமை உயர்நீதிமன்ற நீதிபதி சூ தியாங்ஜூ வழங்கிய தீர்ப்பில் அரசாங்கமும் போலீஸ் துறையும் அம்ரி சீமாட்டின் மனைவி நூர் ஹயாத்தி முகமது அரிஃபினுக்கு 3 மில்லியன் ரிங்கிட்டும் ரெய்மண்ட் கோ குடும்பத்திற்கு 31 மில்லியன் ரிங்கிட்டும் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2016 ஆண்டு நவம்பர் மாதம் பெர்லிஸில் அம்ரி சீமாட் கடத்தப்பட்டதாக நம்பப்பட்ட நிலையில் 2017 ஆண்டு பிப்ரவரி மாதம் பட்டாலிஞ்சையாவில் பாதிரியார் ரெய்மண்ட் கோ மர்ம நபர்களால் கடத்தப்பட்டார். இந்த இரு கடத்தல் சம்பவங்களும் நாடெங்கிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின என்பது குறிப்பிடத்தக்கது. பயணிகள் ரயில்களை குத்தகைக்கு எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு ரயில் மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொள்ள ஒரு சிறப்பு நோக்கம் கொண்ட நிறுவனத்தை அமைப்பது குறித்து மலேசியாவும் சீனாவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. ரயில்வே துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இரு நாடுகளுக்கும் இடையில் கடந்த ஏப்ரல் 16 தேதி புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. G2G என்ற அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒப்பந்தங்களின் அடிப்படையில் இந்த ரயில் மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த மலேசிய அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் மொத்த பங்குகளில் 51 விழுக்காடு பங்குகள் மலேசிய அரசின் சொந்த நிறுவனத்தின் கீழ் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் நாடாளுமன்றத்தில் நேற்று போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. உலகின் சக்தி வாய்ந்த கடப்பிதழ் தரவரிசை பட்டியலில் 2025 படி மலேசியா 3வது இடத்திற்கு உயர்ந்துள்ளது. இதன் மூலம் மலேசிய கடப்பிதழ் உலகின் முதல் 3 சக்தி வாய்ந்த பயண ஆவணங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. இச்சாதனையானது மலேசிய பயண ஆவணத்தின் பாதுகாப்பு அம்சங்கள் மீதான சர்வதேச நம்பிக்கையையும் அங்கீகாரத்தையும் பிரதிபலிக்கிறது என்று தேசிய குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் மலேசியர்கள் உலகில் 174 நாடுகளுக்கு விசா இன்றி பயணம் செல்லலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிக சக்தி வாய்ந்த கடப்பிதழ் பட்டியலில் முதலிடத்தை UAE தக்க வைத்திருக்கும் நிலையில் சிங்கப்பூர் மற்றும் ஸ்பெயின் நாடுகள் 2ஆம் நிலையில் உள்ளன. பாதிரியார் ரெய்மண்ட் கோ காணாமல் போன வழக்கில் நேற்று உயர்நீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்பை கேட்ட அவரின் மனைவி சூசன் லியூ எவ்வளவு இழப்பீடு கொடுத்தாலும் தனது கணவருக்கு ஈடாகாது என்று கருத்து தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்றுள்ள அவர் தனது கணவர் காணாமல் போன சம்பவத்தில் சட்டத்தை மீறியவர்கள் அதற்கான தண்டனையை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இத்தீர்ப்பு தனக்கு கலவையான உணர்வுகளை தருவதாகவும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் தனது கணவரை திரும்ப கொண்டு வர முடியாது என்றும் வருத்தம் தெரிவித்துள்ளார். முஸ்லிம்களை கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்றியதாக கூறி தனது கணவருக்கு அடிக்கடி கொலை மிரட்டல்கள் வந்ததை லியூ நினைவு கூர்ந்தார். துப்பாக்கி தோட்டாக்கள் அடங்கிய பிளாஸ்டிக் பைகளை அஞ்சலில் அனுப்பி தங்களுக்கு கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குலிம் தமன் பேராக்கில் கடந்த செவ்வாய்க்கிழமை தனது தாயாரால் தூக்கிலிடப்பட்டு உயிர் தப்பிய 7 வயது சிறுவனை பராமரிக்க அவரது தந்தை ஒப்புக்கொண்டுள்ளார். குலிம் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வரும் அச்சிறுவன் சிகிச்சைக்கு பின்னர் அவரது தந்தையிடம் ஒப்படைக்கப்படுவார் என்று கெடா மாநில நல்வாழ்வு, மகளிர், குடும்பம், சமூகம் மற்றும் ஒற்றுமை குழுவின் தலைவர் டத்தோ ஹலிமாத்தோன் சாடியா சஆட் தெரிவித்துள்ளார். அச்சிறுவன் தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு அவரது நல்வாழ்வை உறுதிப்படுத்த மாநில சமூக நல அதிகாரிகள் அவரது வீட்டிற்கு சென்று பார்வையிடுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
பிலிப்பீன்ஸை தாக்கிய கால் மேகி புயல் சபாவின் கூடாட் மாவட்டத்திலிருந்து வடமேற்கே சுமார் 405 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. இன்று வியாழக்கிழமை இரவு 8 மணியளவில் சூறாவளி காற்றானது வடமேற்கு நோக்கி மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் என்றும் அதிகபட்சமாக மணிக்கு 194 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் மெட் மலேசியா கணித்துள்ளது. இதனால் சபா மற்றும் லாபுவானில் தொடர்ச்சியான மழையை ஏற்படுத்தக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ள மெட் மலேசியா, தென்சீன கடலில் பலத்த காற்றும் கடல் கொந்தளிப்பும் ஏற்படும் என்றும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இன்றைய நிலவரப்படி பிலிப்பீன்ஸில் கால்மேகி புயலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 90க்கும் அதிகமாக உயர்ந்துள்ள நிலையில் பலர் காணாமல் போயுள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. நீலாயில் உள்ள ஒரு பேட்டரி தொழிற்சாலையில் நேற்று புதன்கிழமை குடிநுழைவு அதிகாரிகள் நடத்திய சோதனையில் முறையான ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக பணியாற்றிய 184 பேரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் 20 முதல் 49 வயதிற்குட்பட்ட வங்காளதேசம், மியான்மர், பாகிஸ்தான் மற்றும் இந்தோனேசியாவை சேர்ந்த 163 ஆண்களும் 21 பெண்களும் அடங்குவர் என்று நெகிரி செம்பிலான் மாநில குடிநுழைவுத்துறை இயக்குனர் கெனித் தான் ஐ கியாங் தெரிவித்தார். நேற்று காலை 7:50 மணிக்கு தொடங்கி கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நீடித்த இந்த நடவடிக்கையின் போது பலர் தொழிற்சாலையிலுள்ள இயந்திரங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டதாகவும் கெனித் தான் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு லெங்கிங் குடிநுழைவு அலுவலகத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.